பிரதானி அருள்மொழியாரே, நமது பாண்டிய நாட்டின் பேரரசர் அரிமர்தன பாண்டியர் இன்று இவ்வளவு அவசரமாக நம்மையெல்லாம் இங்கு அழைத்திருப்பதன் காரணம் என்னவென்று தங்களுக்கு தெரியுமா? அமைச்சர் நாகநாதரே, அதை பற்றி எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் எதற்காக இருக்கும் என்ற யூகம் எனக்கு தெரியும். எதுவாக இருக்கும்? எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் சிவாலயத்திற்கு தலையாத்திரை செல்வதற்காகத்தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அதற்கான காரணத்தை நான் சொல்கிறேன். மதுரையை தலைநகராக கொண்டு பாண்டிய மண்டலத்தை அரசாளும் நமது மன்னர் சோழ நாடு, சேர நாடு மற்றும் உள்ள குறுநில மன்னர்கள் அரசாளும் பகுதிகள் என்று அனைத்தையும் வென்று திரிபுவன சக்கரவர்த்தி என்று புகழ்பெற்று விளங்குகிறார். இப்போது நாம் சென்று போர் புரியவும் யாரும் இல்லை, நம்மீது போர் தொடுத்து வரவும் எவரும் இல்லை. சரியாக சொன்னீர்கள் வீரமல்லரே. அதனால்தான் மாமன்னர் முழுமையாக சிவபக்தியில் ஈடுபட்டு விட்டார். பல்வேறு சிவாலயங்களுக்கு சென்று வர தொடங்கிவிட்டார். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மதுரை எம்பதியில் அன்னை மீனாட்சியுடன் ஐயன் எழுந்தருளியிருக்கிறார். அவரே இங்கு வந்து சோம சுந்தரேஸ்வரராக இருந்து ஆட்சி புரிந்திருக்கிறார். எண்ணற்ற திருவிளையாடல்களை நிகழ்த்தியிருக்கிறார். அவர் அமர்ந்த அரியணையில் தான் அமர்ந்து ஆட்சி புரியும் நமது மாமன்னர் அரிமர்தன பாண்டியர் ஏன் வேறு திருத்தலங்களுக்கு செல்ல வேண்டும்? என்ன சொல்கிறீர்கள் நாகநாதரே? இங்குள்ள இறைவன் எங்கெங்கு என்னென்ன திருப்பெயர்களில் எழுந்தருளியிருக்கிறார் என்று அங்கங்கு சென்று காண்பதே ஒரு அரிய அனுபவம் அல்லவா? தலங்கள் தோறும் சென்று தரிசிப்பது பெரிய புண்ணியம் அல்லவா? அப்படி சொல்லுங்கள் அருள்மொழியாரே. அமைச்சரே, தளபதியாரே, நம் பிரதானியார் அருள்மொழி சொன்னது போல் நாம் இன்று ஒரு திருத்தலத்திற்குத்தான் செல்கிறோம். கோவில் என்றாலே எந்த திருத்தலத்தை குறிக்குமோ அந்த தில்லை திருத்தலத்திற்குத்தான் செல்கிறோம். அங்கு நிகழவிருக்கும் ஒரு தெய்வீக நிகழ்ச்சியிலும் பங்கு கொள்ளப் போகிறோம். இன்றைய நாள் நம் பாண்டிய நாட்டின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய புனிதமான நாளாக விளங்கப் போகிறது. மாமன்னர் சொல்வது உண்மைதான். ஆனந்த தாண்டவம் புரியும் அம்பலத்தரசன் சன்னதிக்கு இதற்கு முன்பும் பலமுறை சென்றிருக்கிறேன் என்றாலும் இன்று செல்லும் காரணத்தை நினைத்தால் உடல் சிலிர்க்கிறது. மாமன்னரும் மகாராணியாரும் இந்த அளவிற்கு பக்தி பரவசத்தோடு சொல்கிறார்கள் என்றால் அது ஓர் அற்புத நிகழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். அது என்னவென்று தெரிந்து கொள்ளும் ஆவல் அதிகமாக இருக்கிறது. இன்று நம் தில்லையில் நம் வாழ்வையே மாற்றியமைத்த ஒருவரை பார்க்க போகிறோம். அவரது வாசகங்கள் ஒவ்வொன்றும் மாணிக்கமாய் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. அப்படியானால் நாம் இன்று மாணிக்க வாசகரை பார்க்க போகிறோமா? சரியாக புரிந்து கொண்டீர்கள். மாணிக்க வாசகர் இப்பொழுது தில்லையில் தான் இருக்கிறாராம். அவரை பார்ப்பது மட்டுமல்ல, அவர் பாடிய பாடல்களையும் கேட்கப் போகிறோம். ஆஹா, மாணிக்க வாசகரை பார்த்தாலே மனம் கனிந்து விடுமே. இன்று அவர் பாடிய பாடலை கேட்கப் போகிறோம் எனும் போது அதை நினைத்தாலே மெய்யெல்லாம் முருக தொடங்கி விடுகிறது மன்னா. அருள்மொழியாரே, மாணிக்க வாசகரை பார்ப்பதும் அவர் எழுதிய பாடலை கேட்பதும் சிறப்பு என்றால், அவர் எழுதிய பாடலுக்கு இன்று அவரே தில்லை நடராசரின் சன்னதியில் பொருள் கூற போகிறார் என்பது நம் சைவ மதத்திற்கே மிகப்பெரிய சிறப்பல்லவா? என்ன சொல்கிறீர்கள் மன்னா? ஆம் அருள்மொழியாரே, நம் பாண்டிய நாட்டில் அவதரித்து தென்னகமே போற்றி வணங்கிக் கொண்டிருக்கும் நம் மாணிக்க வாசக பெருமான் அவர் எழுதிய திருவாசகத்திற்கு இன்று பொருள் கூறப் போகிறார். எல்லையற்ற பெருவெளியாக தில்லை திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் பெருமானே,
ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எனும் ஐந்தொழிலையும் உணர்த்தும் வகையில் உடுக்கை, அபயகரம், நெருப்பு, முயலகனை மிதித்த பாதம், தூக்கிய திருவடி என காட்சி தரும் பெருமானே, தலங்கள் தோறும் சென்ற நான் தங்கள் மீது கொண்ட ஈடுபாட்டால் தானே தில்லையிலேயே வாழத் தொடங்கிவிட்டேன். இந்த பிறவி பெற்ற பயனே என்றும் தங்களை தரிசிப்பதுதான் என இங்கேயே நிலை பெற்றுவிட்டேன். இங்கு நான் அப்படி தங்கியதால் தானே இவ்வளவு காலம் பாடிய பாடல்கள் அனைத்தும் எழுதப்பட்டு திருவாசகமாக வடிவம் பெற்றது. தங்கள் அருள் அல்லவா அதற்கு காரணமாக அமைந்தது. இன்று இந்த திருவாசகத்திற்கு நான் பொருள் கூற வேண்டும் என்று தில்லைவாழ் அந்தணர்களே வந்து அழைத்திருக்கிறார்களே. ஐயனே, அம்பலத்தரசனே, ஆடவல்லானே, உன்னையே ஞான குருவாக கொண்டு சன்மார்க்கத்தை கடைபிடிக்கும் நான் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தேன்? சைவ நெறியின் தனிச்சிறப்பை உணராமல், வேதங்களின் கோட்பாடுகளை அறியாமல் வரட்டு வாதங்களை செய்து கொண்டிருந்தேனே. இறைவா, என் வாழ்வில் எல்லாமுமாக இருந்து இதுவரை என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறாயே. ஒரு சாதாரண மானிடனாக இருந்த என்னை மாணிக்க வாசகனாக மாற்றினாயே. திருவாசகத்தை மக்களுக்கு அருளச் செய்து அதன் பொருளை கூறும் தகுதியை எனக்கு தந்திருக்கிறாயே. அதற்கு பின்னால் நீ எவ்வளவு திருவிளையாடல்களை புரிந்திருக்கிறாய் என்பது எனக்கு மட்டும்தானே தெரியும். பாதாச்சாரியாரே, இந்த திருவாத ஊருக்கு எத்தனையோ பெருமைகள் உள்ளன. அவற்றிற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் தாங்கள் அவ்வப்போது இவ்விதம் வேள்விகள் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள். வேதகிரி, இந்த திருவாத ஊருக்கு என்ன பெருமை இருக்கிறது? எங்கே ஏதேனும் ஒன்றை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன், வைகை ஆற்றங்கரையில் இது அமைந்திருப்பதே ஒரு பெருமைதானே. மற்ற ஆற்றின் நீரெல்லாம் கடைசியில் கடலில் கலந்து உப்பு நீராக மாறிவிடும். வைகை ஆறு மட்டும்தானே ஏரி குளங்களை நிரப்பிக் கொண்டு இங்கேயே தங்கிவிடும். மிகவும் சரியாக சொன்னீர்கள். என்னை பற்றி ஏதோ சொல்ல வந்தீர்களே? அந்தணரில் ஒரு பிரிவான ஆமாத்திய குலத்தில் தோன்றிய தாங்கள் அதற்குரிய நெறிமுறைகளை சிறிதும் தவறாமல் கடைபிடிப்பவர். அவ்வப்போது இதுபோன்ற சிவவேள்விகளை செய்து சைவத்திற்கு தொண்டு புரிபவர். அதைத்தான் சொல்ல வந்தேன். அதற்குரிய சூழ்நிலையை இறைவன் எனக்கு அளித்திருக்கிறார். அதனால்தான் என்னால் இதை செய்ய முடிகிறது. இல்லையா சிவஞானவதி? அதில் என்ன சந்தேகம்? நாம் இந்த பிறப்பை பெற்றிருப்பதே இறைவனுக்கு தொண்டு செய்வதற்குத்தான். அந்தன குலத்துக்கென அமைந்த தனி சிறப்பு யாகம் நடத்துவதுதான். அதனால் அதை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நான் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேனே. மற்ற வீடுகளில் இருந்து சமையல் சமைக்க அடுப்பை மூட்டியதால் ஏற்பட்ட புகை வரும் என்றால், இந்த வீட்டில்தானே யாகம் நடத்துவதால் வரும் வேள்வி புகை வரும். சரி, பூர்ணாகுதி தர வேண்டும். அனைவரும் வாருங்கள். நில்லுங்கள். என்ன சம்புபாதாச்சாரியாரே, உங்கள் பிள்ளை வாதவூரான் இதில் கலந்து கொள்ள வேண்டாமா? அவனையும் கூப்பிடுங்கள். அவன் வாதவூரன். ஏன் இந்த தயக்கம்? நானே கூப்பிடுகிறேன். வாதவூரா, வாதவூரா. அப்பா வாதவூரா, நீயும் பெற்றோருடன் சேர்ந்து நில். பூர்ணாகுதியில் கலந்து கொள்.
அப்பா, எனக்கு இதில் எல்லாம் ஈடுபாடு கிடையாது என்பதை இவர்களிடம் சொல்லவில்லையா? மதவூரா, ஏன் இப்படி சொல்கிறாய்? யாகம் செய்வதில் உனக்கு ஈடுபாடு இல்லையா? இல்லை. ஆச்சரியமாக இருக்கிறதே, நீ என்ன நாத்திகனா? நிச்சயமாக இல்லை. எனக்கு முழுமையான இறைபக்தி உண்டு. பிறகு ஏன் இதில் கலந்து கொள்ள மறுக்கிறாய்? சைவத்தின் வழிமுறைகள் சிலவற்றை பற்றி எனக்கு சந்தேகங்கள் உள்ளன. இவ்வளவுதானா? கேள், சொல்கிறேன். நான் இறைவனை சிவலிங்க வடிவில் வழிபடுகிறேன். இது சிறப்புக்குரியதுதானே? அதில் என்ன சந்தேகம்? அருவாகவும் உருவாகவும் இருக்கும் எம்பெருமான் அரு உருவமாக விளங்கும் திருக்கோலம் அல்லவா அது? மகேஸ்வர மூர்த்தங்கள் என்பவற்றுள் முதன்மையானது சிவலிங்கம் தானே? அப்படி சிவலிங்க வடிவில் இறைவனை வணங்கும் நான் இப்படி வேள்வியில் தோன்றும் நெருப்பை வழிபட வேண்டிய அவசியம் என்ன? இறைவன் பஞ்சபூதங்களில் இருக்கிறார், இரு சுடர்களில் இருக்கிறார், மொத்தத்தில் எல்லாவற்றிலும் இருக்கிறார், எல்லாமாக இருக்கிறார். அதனால் அந்த இறைவன் இந்த நெருப்பிலும் இருக்கிறார் என்பதுதானே பொருள். அதனால் தான் நெருப்பை ஆகிதி தருகிறோம். அதில்தான் எனக்கு ஒரு சந்தேகம். இறைவன் எல்லாமாக இருக்கிறார் எனும் போது இதை நீரில் போடலாமே, நிலத்தில் போடலாமே, நெருப்பில் தான் போட வேண்டும் என்பது எதனால்? சரியை முதலானவற்றில் இது இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சிரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று வகுக்கப்பட்டிருப்பது எதற்காக? இறைவனை அடைவதற்காக. இந்த நான்கில் ஏதோ ஒன்றை கொண்டு இறைவனை அடையலாம் என்றால் மற்ற மூன்றும் அவசியமற்றதாகி விடுகிறதே. அது அப்படியல்ல வாதவூரா. இறைவன் ஆன்மாக்களுக்கு 4 பாக்கியங்களை தந்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்திக் கொண்டு ஏதேனும் ஒரு வழியில் நம்மை தேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவை அப்படி வகுக்கப்பட்டிருக்கின்றன. 4 நிலை என்கிறீர்களே, அது தனு, கரணம், புவனம், யோகம் என்பதுதானே? அதேதான். தனு என்பது நமக்கு தரப்படும் உடல், கரணம் என்பது அதிலிருந்து செயல்படும் உறுப்புகள், புவனம் என்பது பூமியில் நமக்கென படைக்கப்பட்டிருப்பவை, போகம் என்பது அதை அனுபவிக்கும் ஐம்புலன் நுகர்ச்சி. சரிதானே? சரிதான். தனு எனும் உடலை பெற்ற எல்லோருக்கும் கரணங்கள் எனும் உறுப்புகள் அனைத்துமே சரியாக அமைவதில்லை. புவனம் எனும் பூமியில் உள்ள எல்லா யோகங்களும் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. ஏன் இப்படி நேருகிறது? போகட்டும். இந்த யாகம் எதற்காக செய்யப்படுகிறது? குடும்பம் விருத்தியடைய வேண்டும், நீ நலமாக சிறப்பு பெற்று வாழ வேண்டும் மற்றும் சற்று பொறுங்களப்பா. ஆக ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இதை செய்கிறீர்கள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல என்கிறதே தமிழ் வேதமான திருக்குறள். அப்படிப்பட்ட இறைவனிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதற்காகவா யாகம்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழிபடுவதுதானே நிஷ்காமிய யோகம். அப்பா வாதவூரா, உன்னுடைய கேள்விகளுக்கு என்னிடம் விடையில்லை. ஆனால் நிச்சயம் அவற்றுக்குரிய தகுந்த விடைகள் இருக்கும். அந்த விடைகள் எனக்கு தெரியும் வரை நான் இதிலெல்லாம் பங்கு கொள்ள மாட்டேன். எனக்கு தெளிவில்லாத ஒரு விஷயத்தை ஒப்புக்காக செய்ய முடியாது. தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். சம்பு பாதாச்சாரியாரே, என்ன இது வாதவூரான் இப்படி கேள்வி கேட்டு நம்மை தேய்க்க வைக்கிறான்? வாதவூரா, வா குமரேசா, ஏன் அப்படியே நின்று விட்டாய்? உன்னை அழைத்துச் செல்வதற்காக தான் வந்தேன். இங்குள்ள சூழ்நிலையை பார்த்து தயங்கி நின்று விட்டேன். எங்கே அழைக்க வந்தாய்? சிவாலயத்திற்கு தான். இது நாம் வழக்கமாக சிவாலயத்திற்கு செல்லும் சமயம் தானே? உண்மைதான், போகலாம். வருகிறேன் அப்பா. இப்படித்தான் வேதகிரி பல நேரங்களில் என்னையும் விடை சொல்ல முடியாத கேள்விகளை கேட்டு வியக்க வைக்கிறார். எப்போதும் ஏதேனும் ஏடுகளை படித்துக் கொண்டே இருக்கிறான். பல்வேறு சமயங்களை சார்ந்த நூல்களையும் கொண்டு வந்து அலசி ஆராய்கிறான். அதை பற்றி கேட்டால் மேலும் மேலும் குழப்பங்கள் அதிகமாகிறதே தவிர எதிலும் எனது கேள்விகளுக்கான விடை இல்லை என்கின்றான். பிரம்மை பிடித்தவன் போல் ஆகிவிடுகிறான். கலைகள் அனைத்தையும் முறையாக கற்றறிந்தவர், உன்னதமான பண்புகளை கொண்டவன்தான் என்றாலும் விடை தெரியாத வினாக்களை தொடுத்துக் கொண்டு தன்னைத்தானே வருத்திக் கொள்கிறார். இதை நினைத்து நாம் கலங்க வேண்டியதில்லை.
இறைவன் இவன் மூலம் என்ன திருவிளையாடல் நிகழ்த்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ நமக்கு எப்படி தெரியும்? வாத ஊரன் நிச்சயம் ஒரு நாள் தெளிவு பெறுவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அனைத்தும் இறைவன் செய்யும். மன்னவா, தாங்கள் இந்த வாதவூருக்கு எழுந்தருளி இருப்பது எனக்கு பெருமகிழ்ச்சியை தருகிறது. குருக்களே, நான் இங்கு வருவது அதிசயமா என்ன? வாதவூர் பாண்டி மண்டலத்திற்கு உட்பட்ட திருத்தலம் தானே? நானும் இங்கு அவ்வப்போது வந்து வழிபடுபவன் தானே? அப்படி சொல்லுங்கள் சுவாமி. பொதுவாகவே நமது பாண்டிய நாடு திருக்கோயில்கள் நிறைந்ததாகும். அதுவும் மதுரையம்பதிக்கு சிறிது தூரத்திலேயே வைகை கரையிலேயே அமைந்திருக்கிறது வாதவூர். அதனால்தான் நாம் நினைத்த போதெல்லாம் இங்கு வந்து வழிபட முடிகிறது. இந்த முறை இளவரசியாரும் தங்களுடன் வந்திருப்பது இந்த வாதவூருக்கே பெருமை தருகிறது. குருக்களே, கயல்விழி எனது ஒரே தங்கை. கல்வி கற்பதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அதனால் அரண்மனையிலேயே தகுந்த ஆசான்களை நியமித்து அவள் நமது சங்க இலக்கியங்கள் அனைத்தையும் கற்க ஏற்பாடு செய்திருக்கிறேன். கயல்விழியோ கிடைக்கும் நூல்களை எல்லாம் படித்து உடனுக்குடன் நிறைவு செய்துவிட்டு இன்னும் நூல்கள் கிடைக்குமா என்று தேடுகிறாள். ஆகா, இதை கேட்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. இனி படிப்பதற்கு நூல்களே இல்லை எனும் அளவிற்கு ஒருவர் அனைத்தையும் கற்கிறார் என்றால் அவரது அறிவு பசிக்கு ஈடாக எதை சொல்ல முடியும்? ஈஸ்வர சர்வ வித்யானம் என்கிறது சாஸ்திரம். சகல வித்தைகளும் ஈஸ்வரனிடமிருந்தே தோன்றுகின்றன. அப்படி இருக்க அந்த ஈஸ்வரனை வழிபடுபவர்களும் அப்படித்தானே இருப்பார்கள். அனைத்தையும் கற்றுவிட வேண்டும் என்று ஆவலோடு கற்றுவிடுகிறார்கள். அப்படி சொல்லாதீர்கள் அமைச்சர் பெருமானே. அனைத்தையும் கற்றுவிட்டோம் என்று ஒருவரும் ஒருபோதும் சொல்ல முடியாது. கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்றுதானே சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவை பிராட்டி கலைமகளே இன்னும் கற்றுக் கொண்டிருக்கிறாள் என்றுதானே சொல்கிறார்கள். கயல்விழி, என்ன சொல்கிறாய்? கலைவாணி இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறாளா? ஆமண்ணா, கலைமகளிடம் உங்கள் கல்விக்கு ஈடே இல்லை, அதனால் அல்லவா நீங்கள் கல்விக்கே தெய்வமாக விளங்குகிறீர்கள் என்று சொன்னார்களாம். அப்பொழுது கலைமகள், நான் கற்றிருப்பதே கையளவுதான், ஆனால் கல்வி கடலளவு இருக்கிறது என்றாராம். தன் கல்வியில் செருக்கு கொண்ட ஒருவரை பார்த்து ஔவையார் அப்படி சொன்னதாக அந்த பாடல் கூறுகிறது. இளவரசியே, எங்கே அந்த பாடலை சொல்லுங்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம், புலவீர் எறும்பும் தன் கையால் எண்சான். ஆஹா, அருமை அருமை. மன்னவா, கலைவாணியின் அம்சமாகவே 49 புலவர்கள் தோன்றி தமிழ்ச் சங்கத்தில் இடம்பெற்றதாக வரலாறு கூறுகிறது. அவர்களில் யாரோ ஒருவர் இளவரசியாக உயிர்த்து வந்து விட்டாரோ என்று தோன்றுகிறது. ஏனப்பா, கோவில் பகுதிக்குள் வந்து இப்படி விவகாரம் செய்யலாமா? அதிலும் மிகவும் ஒற்றுமையாக வாழும் சகோதரர்கள் என்று பெயர் பெற்ற நீங்களே இப்படி நடந்து கொள்ளலாமா? நாம் என்ன செய்வது? எங்கள் தந்தையார் இந்த தங்கக்கட்டிகளை தந்து
மூவரும் சமமாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றார். நான் எனக்கென்று எது கிடைத்தாலும் அதில் ஒரு சிறு பங்கையாவது இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்துவது வழக்கம். அதற்காக இந்த தங்க கட்டைகளை கொண்டு வந்தால் என் தம்பிகள் தடுக்கிறார்கள். எனப்பா, இறைவனுக்கு காணிக்கை செலுத்துவது நல்ல விஷயம் தானே, நீங்கள் ஏன் அதை தடுக்கிறீர்கள்? அவருக்குரிய பங்கில் அவர் தாராளமாக காணிக்கை செலுத்தட்டும். ஆனால் எங்கள் பங்கும் இப்போது இதில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர் காணிக்கை செலுத்திவிட்டு பங்கு பிரித்தால் எங்கள் பங்கு குறையும் அல்லவா? இதோ பார், உன் தம்பி சொல்வதும் சரிதான். உன்னுடைய இறைபக்தியும் உயர்வானதுதான். பங்கு பிரித்த பின் நீ உன் விருப்பப்படி செய். முதலில் பங்கை பிரித்துக் கொள்ளுங்கள். அதில் தானே பிரச்சனை. ஒரு பெரிய தங்க கட்டி, அதற்கு அடுத்ததாக சற்று சிறியதாக 2 தங்க கட்டிகள், அதற்கடுத்து சிறிது சிறிதாக 5 தங்க கட்டிகள் உள்ளன. ஆக 8 தங்க கட்டிகள். நீங்கள் 3 பேர். ஆமாம், தங்க கட்டிகளை சிதைக்காமல் பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும். ஆனால் இவற்றை எப்படி பிரித்தாலும் கணக்கு சரியாக வரவில்லை. நாங்களும் எப்படியோ வைத்து பிரித்து பார்த்தோம். ஒன்றும் பிடிபடவில்லை. ஏன் பிடிபடாது? இது சாதாரண பிரச்சனை, எளிதில் தீர்த்து விடலாம். இந்த பிரச்சனையை நீங்களே தீர்த்துக் கொள்வதை விட்டுவிட்டு பொது இடத்தில் பேசி உங்களுக்குள் உள்ள சகோதர ஒற்றுமையை ஏன் இப்படி குறைத்துக் கொள்கிறீர்கள்? என்ன சொல்கிறாய் வாதவூரா? இதை எப்படி எளிதில் தீர்க்க முடியும்? குழப்பத்தோடு செய்தால் எதையும் சரியாக செய்யும் சிந்தனை தோன்றாது. இப்போது என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? இந்த தங்க கட்டிகளை 3 பாகமாக பிரிக்க வேண்டும் என்றால் இதன் அளவு என்னவென்று முதலில் தெரிய வேண்டும் அல்லவா? அப்போதுதானே 3 பாகமும் சரியாக சமமாக இருக்கும்படி பிரிக்க முடியும். ஆமாம். அப்படியானால் இந்த தங்கக் கட்டியின் நிறை எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ள துலாக்கோல் வேண்டும். முதலில் இந்த சிறிய தங்க கட்டிகளின் எடை என்னவென்று பார்ப்போம். இந்த சிறிய தங்க கட்டிகள் கால் நிறை கொண்டவை. அதைவிட சற்று பெரியதாக இருக்கும் தங்க கட்டியை பார்ப்போம். இந்த தங்கக்கட்டி அரை நிறை கொண்டது. இப்போது நாம் அடுத்த பெரிய தங்கக்கட்டியின் எடை என்னவென்று பார்க்கலாம். இது 3/4 நிறை கொண்டது. அளவு தெரிந்து விட்டதால் மிக எளிதாக பிரிக்கலாமே. கால் நிறை கொண்டவை 5 தங்க கட்டிகள் அல்லவா? அதில் ஒரு கட்டியை எடுத்து 3/4 நிறை தங்க கட்டிக்கு அருகில் வைத்தால் இப்போது 3/4ம் 1/4ம் ஒன்றாகிவிட்டதா? ஆமாம். மீதமுள்ள 4 சிறு கட்டிகளும் 1/4 நிறை கொண்டதால் இப்போது இவையும் ஒன்றாகிவிட்டதல்லவா? இப்போது மீதம் இருப்பவை இந்த 2 தங்க கட்டிகள் மட்டும்தான். இவை அரை அரை நிறை கொண்டதாகும். இப்போது இதுவும் ஒன்றாகிவிட்டதல்லவா?
மொத்தத்தில் இப்போது மூவருக்கும் சரிபங்கு கிடைத்துவிட்டது. மூன்று பாகமும் சமமாக இருக்கின்றன. யாருக்கு எது வேண்டுமோ எடுத்துக் கொள்ளுங்கள். வாதவூரா, எங்கள் சகோதர பாசத்திற்கு எந்த பங்கமும் ஏற்படாமல் நீ காப்பாற்றிவிட்டாய். உனக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. எனக்கு நன்றி சொல்வது இருக்கட்டும். நீங்கள் மூவரும் எப்போதும் ஒற்றுமையோடு இருந்தால் அதுவே எனக்கு போதும். நான் வருகிறேன். வா குமரேசா. அமைச்சரே, மன்னவா, அந்த இளைஞன் மிகவும் புத்திசாலியாக இருக்கிறான். உண்மைதான் மன்னவா. பெரியவர்களே குழம்பும் கணக்கில் எவ்வளவு எளிதாக சரிபங்கு இட்டு பிரச்சனையை தீர்த்து விட்டார். அவன் யார் என்ன என்பதை விசாரியுங்கள். ஆகட்டும் மன்னவா. விடை தெரியாத வினாக்கள் மனதில் எப்போதாவது தோன்றும் போது நம் மதுரை அம்பதியில் பல திருவிளையாடல்களை நடத்திய சொக்கநாதரே அவற்றை தீர்த்து வைத்து விடுவார். அப்படியும் சில நேரங்களில் குழப்பம் ஏற்படும் போது தல யாத்திரை புறப்படுவேன். ஏதோ ஒரு திருத்தலத்தில் எனது குழப்பத்திற்கு தீர்வு கிடைத்துவிடும். தல யாத்திரையின் மகிமையே அதுதானே மன்னவா. இப்போதும் ஒரு விஷயத்தை மனதில் நினைத்துக் கொண்டுதான் புறப்பட்டேன். நாம் நெடுந்தூரம் செல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் இறைவன் இந்த வாத ஊரிலேயே அது நிறைவேறும் மார்க்கத்தை காட்டிவிட்டார். வான்முட்ட பறக்கும் மீன்கொடி தரித்த அறிவர்த்திர பாண்டியர் வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க. வணக்கம் மன்னவா. அமருங்கள். அவையோர்களே, இன்று நம்ம அவையில் இரு மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் நிகழ உள்ளன. அதில் ஒன்று நமக்கு வருத்தத்தை அளிக்கும் நிகழ்ச்சிதான் என்றாலும் மற்றொன்று அந்த வருத்தத்தை நீக்கி நிறைவு செய்யும் வகையில் அமையக்கூடிய மகிழ்ச்சி அளிக்கும் நிகழ்ச்சியாகும். முதல் நிகழ்ச்சிக்கு காரணமாயிருக்கும் நமது பிரதான அமைச்சரே அதை பற்றி விளக்குவார். அன்பர்களே, நான் நமது அரிமர்த்தன பாண்டியரின் தந்தையார் காலத்திலிருந்தே இந்த அரசவையில் அமைச்சராக பணியாற்றுகிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். நெடுங்காலம் பணிபுரிந்த நான் இப்போது எனது முதுமையின் காரணமாக மிகவும் தளர்ந்து விட்டேன். அதனால் அந்த பொறுப்பிலிருந்து என்னை விடுவித்து அந்த இடத்திற்கு வேறு ஒருவரை நியமிக்க வேண்டும் என மன்னரிடம் வேண்டினேன். முதலில் மன்னர் தயங்கினாலும் எனது இயலாமையை உணர்ந்து ஏற்றுக்கொண்டார். ஆயினும் எனக்குரிய அந்த இடம் பெருமையாக இருக்கக்கூடாது என்பதால் வேறு ஏற்பாடையும் செய்துவிட்டார். அமைச்சர் நாகநாதரே, அந்த வாய்ப்பு நிச்சயமாக உமக்குத்தான் அமையப் போகிறது. அப்படி சொல்லுங்கள் தளபதி வீரமல்லரே. என்னை தவிர அந்த பொறுப்பில் அமர வேறு யார் இருக்கிறார்கள்? அப்படி மன்னரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் என்று இப்போது மன்னரே நமக்கு தெரிவிப்பார். அவையோர்களே, நம் பிரதான அமைச்சருக்குரிய இடத்தில் அமர வைக்கக்கூடிய தகுதியான ஒருவரை தேடி நான் பல ஊர்களுக்கு சென்றேன். நான் எதற்காக செல்கிறேன் என்பதையும் வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை. அப்படி சென்றிருந்த நேரத்தில் வாதவூர் என்ற சிவாலயத்தில் ஒரு சிக்கலான பிரச்சனையை ஒரு இளைஞன் மிக எளிதாக தீர்த்து வைத்ததை கண்டேன். அந்த கணமே அமைச்சர் அனுருத்தருக்கு அடுத்தபடியாக இருக்க தகுதியானவன் அவன்தான் என்பதை தீர்மானித்து அவனை அழைத்து வரச் சொன்னேன். யாரங்கே? மன்னருக்கு வணக்கம். வாத ஊராரை உள்ளே அழைத்து வா. உத்தரவு மன்னவா. நாகநாதரே, என்ன இப்படி ஆகிவிட்டது? இந்த முதிர்ந்த வயதில் என்னை பற்றி மன்னரிடம் பரிந்துரைக்காமல் சதி செய்து விட்டாரே பிரதான அமைச்சர். இப்போது என்ன செய்யப் போகிறீர்கள்? முதலில் அவன் வரட்டும், பிறகு யோசிக்கலாம்.
வாழ்க மாமன்னர் அரிமர்த்தன பாண்டியர். வாழ்க வான்முட்ட பறக்கும் மீன்கொடி. வாழ்க முச்சங்கம் கண்டு முத்தமிழ் வளர்க்கும் மதுரை திருநகர். வாழ்க நீண்ட வரலாறு கண்ட பாண்டிய மண்டலம். வாருங்கள் வாதவூராரே, வாருங்கள். தங்கள் வருகையால் பாண்டிய நாட்டின் புகழ் மேலும் உயரட்டும். மன்னவா, தாங்கள் என்னை அழைத்ததற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக. நான் மன்னவா, ஒரு சிறு விண்ணப்பம். சொல்லுங்கள். பாண்டிய மண்டலத்தின் பிரதான அமைச்சர் என்பது மிகவும் பொறுப்பான பதவி. எங்கோ ஒரு சிற்றூரில் ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்த்து வைத்ததால் ஒருவர் அந்த தகுதியை பெற்றுவிட முடியுமா? அதனால் இவரது ஆற்றலை அறிந்து கொள்ள சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மன்னவா, தாங்கள் எதற்காக அழைத்தீர்கள் என்று தெரியாமல் தான் நான் இங்கு வந்தேன். தாங்கள் தரப்போகும் பதவிக்கு நான் தகுதி உள்ளவன்தானா என்பது எனக்கே தெரியாது. ஆனால் மற்றவர்களுக்கு சந்தேகம் என்ற ஒன்று ஏற்பட்ட பிறகு அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு ஏற்பட்டுவிட்டது. மன்னவா, மன்னவா, நாகநாதரின் சந்தேகம் நியாயமானதுதான். உயர்ந்த பொறுப்பில் அமரப்போகும் ஒருவருக்கு அதற்குரிய தகுதி இருக்கிறதா என்று சோதிக்கத்தான் வேண்டும். இருந்தாலும் தாங்களே அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் எனும்போது அதில் மாற்று கருத்துக்கு இடமிருக்க முடியாது. இருப்பினும் இதன் மூலம் இங்குள்ள அனைவருமே வாதவூராரின் திறமையை அறிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஆம், அதுவும் சரிதான். கேள்விகள் கேட்கப்படட்டும். ஆகட்டும் மன்னவா. தங்கள் பெயர்? வாதவூரா. பெயரே வித்தியாசமாக இருக்கிறதே. வாதவூரில் பிறந்ததால் அப்படி பெயரிட்டார்கள். ஊர் பெயரை கூடவா தனது பெயராக வைத்துக் கொள்வார்கள்? ஆரூரா, பழனி, மதுரை, சிதம்பரம், திருமலை என்றெல்லாம் பெயர்கள் வைத்துக் கொள்ளும் போது வாதவூரான் என்று வைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? அதற்கில்லை. வாதம் என்பது ஒரு நோய் அல்லவா? ஊருக்கும் உமுக்கும் அப்படி ஒரு பெயர் வைத்திருக்கிறார்களே, அதனால்தான் கேட்டேன். தமிழில் ஒரு சொல்லுக்கு பல பொருட்கள் உண்டு. பல பொருட்கள் கொண்ட ஒரு சொல்லும் உண்டு. அவரவர் தமது இயல்புக்கு தகுந்த பொருளை எடுத்துக் கொள்கின்றனர். தங்களுக்கு வாதம் என்றால் நோய் என்ற பொருள் மட்டும் தோன்றியிருக்கிறது. அத்துடன் அந்த சொல்லுக்கு இரும்பு முதலிய உலோகங்களை பொன்னாக்கும் வித்தை, வில்வம், தருக்கம், தன் கருத்தே சரி என்று வாதம் புரிதல், வாயுதேவன், காற்று என்ற பல பொருட்கள் உண்டு. வாதவூராரே, இங்கு இந்த சொல் எந்த பொருளை குறிக்கிறது? வாயுதேவனுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டது. அதன் காரணமாக மேருவின் சிகரங்களை ஆதிசேஷனுடன் அழுத்தி பிடித்துக் கொள்ள வாயுதேவன் சண்டமாருத புயல் காற்றாக மாறி அவற்றை பெயர்த்து வீசினான். அதன் பின் அத்தகைய வலிமையை அவனுக்கு தந்த ஈசனை நான் பிறந்த ஊருக்கு வந்து வழிபட்டான். வாதம் என்றால் வாயு என்பது ஒரு பொருள் அல்லவா? அதனால் அந்த ஊருக்கு வாதவூர் என்ற பெயர் ஏற்பட்டது. ஊரை பற்றிய கேள்விகள் போதுமென்று நினைக்கிறேன். இலக்கியம், கலைகள், ஆட்சித்திறன் இவைகளிலிருந்து கேள்விகளை கேட்பதும் வாதவூராரை பற்றி அறிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்குமே. தாங்கள் கற்ற இலக்கியங்களை பற்றி கூற இயலுமா? நம் சங்க இலக்கியங்கள் எனும் திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, இருபனாற்றுப் படைகள், முல்லைப்பட்டு, மதுரை காஞ்சி, நெடுங்கல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகாடாம் ஆகிய 10 பாட்டு நூல்கள், நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, எரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆகிய 8 தொகை நூல்கள், நாலடி, நான்மணி, நாலார்ப்பது, ஐந்திணை, எப்பாலும் கடந்து செல்லும் முப்பாலான திருக்குறள், திரிகடுகம், பழமொழி,
கோவை, மாமுலம், இன்னிலை, காஞ்சி, ஏலாது எனும் 11 கீழ்கணக்கு நூல்கள் மற்றும் இன்று வரை தோன்றியுள்ள நன்னெறி காட்டும் நூல்கள் அனைத்தும் பயின்றிருக்கிறேன். 4 அடி முதலான 18 நூல்களை 11 கீழ்கணக்கு நூல்கள் என்கிறீர்களே, அப்படியானால் 11 மேல் கணக்கு என ஏதேனும் உண்டா? நான் சொன்னவற்றிலேயே அவை உள்ளனவே. 5 அடிகளும் அதற்கு குறைவாகவும் உள்ளவற்றைத்தான் 11 கீழ்கணக்கு என்பார்கள். 10 பாட்டிலும் 8 தொகையிலும் உள்ளவை அதற்கு அதிகமான அடிகளை கொண்டவை. ஆகவே அந்த 18 நூல்களும் 11 மேல் கணக்கு நூல்களாகும். கலைகளில் சிறந்தது எதுவென்று கூற முடியுமா? இலக்கிய கலை மிகவும் சிறந்ததுதான் என்றாலும் இலக்கணம் சரியாக அமையும் போதுதான் அது பெருமை பெறுகிறது. உருவ சாத்திரம் என்ற தோற்றக்கலை சிறந்ததுதான் என்றாலும் அலங்கார கலையால் தான் அது அழகு பெறுகிறது. ரத்தன பரீட்சை எனும் கலை சிறந்ததுதான் என்றாலும் ரசவாத கலை அறிந்தவர்களுக்குத்தான் அது எளிதில் சித்தியாகிறது. சிற்பக்கலை மிகவும் சிறந்ததுதான் என்றாலும் சித்திரக்கலைதான் அதற்கு ஆதாரமாக அமைகிறது. ஆடற்கலை மிகவும் சிறந்ததுதான் என்றாலும் பாடற்கலை இருந்தால்தான் அது பரிமளிக்கிறது. அதனால் இக்கலைதான் சிறந்தது என்று எக்கலையையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. இருப்பினும் இறைவனே உவந்து ஏற்றதால் விருத்தக்கலை தனி பெருமை பெறுகிறது. இலக்கியமும் கலையும் அறிந்திருந்தால் மட்டும் போதாது. அரசு பணிகளில் ஈடுபடுபவருக்கு அதை பற்றிய ஞானமும் வேண்டும். ஆட்சியின் மாட்சிக்கு என்ன வேண்டும் என்று தெரியுமா உமக்கு? வலிமை வாய்ந்த படை, பண்பு நிறைந்த குடிமக்கள், பல நலத்திட்டங்களை நிறைவேற்ற நிறைந்த பொருள், நல்ல அமைச்சர்கள், உண்மையான நண்பர்கள், பாதுகாப்பான கோட்டை, இவை யாரும் அமைந்திருக்க வேண்டும். சரி, ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியுமா? எந்த நிலையிலும் எவருக்கும் அஞ்சாதவராக, வறியவருக்கு வாரி வழங்கும் ஈகை குணம் கொண்டவராக, நீதி தவறாமல் எதையும் சீர்தூக்கி பார்த்து நடுநிலை மாறாமல் தீர்ப்பு சொல்பவராக, நூல்களை கற்றறிந்த கல்வியாளராக, வீரமும் விவேகமும் நிறைந்தவராக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால் நமது மாமன்னர் அரிமர்தன பாண்டியர் போல் இருக்க வேண்டும். மன்னன் மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும்? தன்னாலும் தன்னை சார்ந்தவர்களாலும் பகைவராலும் கொள்ளையராலும் விலங்குகளாலும் துன்பம் நேராமல் பாதுகாக்க வேண்டும். அருமை வாத ஓராறு, அருமை. எனது கடமை எது என எனக்கு எடுத்துரைப்பது போல் இருக்கிறது தங்களின் விளக்கம். இதற்கு மேல் யாராவது ஏதாவது கேட்க வேண்டுமா? வாதவூரரே, மன்னரின் கண்ணோட்டம் என்றுமே சரியாக இருக்கும் என விளங்கச் செய்தீர்கள். சமய நெறிகளில் தாங்கள் மிகவும் சிறந்தவர் என்று மன்னர் புகழ்ந்து கூறியிருக்கிறார். அதனால் தங்கள் வாக்கால் மதுரையம்பதியில் வீற்றிருந்து மாநிலம் முழுவதையும் காத்தருளும் அன்னை மீனாட்சியின் பெருமையை கேட்க விரும்புகிறேன். தாயே, ஆட்சி என்றால் கண் என்பது பொருள் அல்லவா? மீன் தன் கண்களின் பார்வையாலேயே தன் குட்டிகளை பசியார வைக்கும். அன்னையும் அவ்விதமே தனது கருணை கண்களால் உலக உயிர்களை காப்பவள் என்பதாலேயே அவளுக்கு மீனாட்சி என்ற பெயர் ஏற்பட்டது. இந்திரன் முதலான தேவர்கள் கிளிகளாக வந்து தன்னை சரணடைந்ததற்கு அடையாளமாக ஒரு கிளியை ஏந்தி நிற்கும் அன்னை மீனாட்சி. நாம் எப்போது சரணடைந்தாலும் காத்தருள அபயக்கரம் ஏந்தி நிற்கிறாள். அன்னை பராசக்தி மீனாட்சியாக இந்த மதுரை பகுதிக்கு வந்ததால் அல்லவா என் ஐயன் சிவபெருமான் சோமசுந்தரராகவும் தமிழின் வடிவமான முருகன் உக்கர பாண்டியனாகவும் இங்கு வந்து இந்த அரியணையில் அமர்ந்து ஆட்சி புரிந்தார்கள். அன்னை இல்லாமல் அப்பன் இல்லை, சக்தி இல்லாமல் சிவம் இல்லை என்பதற்கு வழி வழியாக வந்ததற்கும் இந்த அரியணையே சாட்சியாக விளங்குகிறது. அற்புதம் வாத ஓராரே, அற்புதம். அருமையான கேள்விகள், அற்புதமான பதில்கள். ஆன்றமிழ்ந்த சான்றோர் பெருமக்களே, அவையோர்களே, வாத ஓரார் தமது அறிவாற்றலாலும் ஆழ்ந்த பொருள் கொண்ட உரையாலும் தமக்குரிய தகுதியை நிரூபித்து விட்டார்.
அதனால் வாத ஊராரை பாண்டிய நாட்டின் பிரதான அமைச்சராக நியமிக்கிறேன். அத்தோடு பாண்டிய மரபுக்கே உரிய தென்னவன் என்ற பெயரையும் சமய நெறி நின்று பிரம்மத்தை உணர்ந்தவர் என்பதால் பிரம்மராயர் என்ற பெயரையும் இணைத்து தென்னவன் பிரம்மராயர் என்ற சிறப்பு பட்டத்தையும் வழங்குகிறேன். வாருங்கள் வாத ஊராரே. அமருங்கள். புகழ்பெற்று வாழ்வாயாக. தென்னவர் பிரம்மராயர் வாழ்க வாழ்க. திருவாத ஊரர் வாழ்க வாழ்க. தென்னவன் பிரம்மராயர் திருவாத ஊரர் வாழ்க வாழ்க.